நான் வந்து ஒரு ரீச் ஒன்று வரணும் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கம் ஆன். வணக்கண்ணே. இப்போ நம்மளுடைய சுகா ஃபவுண்டேஷன் இங்கே வந்து நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம நாடி பார்த்து அவங்கவுங்க வாழ்க்கை வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை கொடுத்து கூட வந்து உணவு பார்க்குறோம். இது வந்து நாங்கள் 4 ஊன் கூட சொல்லுவோம். உணவு ஏஜென்ட்டு, கேன்சர் காசிங் ஏஜென்ட் எல்லாமே போடுறாங்க தான். கண்டிப்பாக 50% வியாதிகளை சரிப்படுத்திடலாம் நம்மளுக்குள்ளேயே. ரெண்டாவது எவ்வளோ எடுத்துக்கணும், அதுவும் இல்லாமல் மத்தியான வேலையில் வந்து என்ன சாப்பிடலாம், நைட்டு வேலையில் என்ன சாப்பிடலாம். இதுக்கப்புறம் வரப்போகிற மெசேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜஸ். சரிங்களா? இங்கே ஜெய்சுகா வைத்தியசாலை வந்து எப்படி எந்த மருத்துவ குணத்தை வைத்து இயங்கிக் கொண்டு இருக்கிறதுங்கிறத முக்கியமான கண்டென்ட் வந்து இப்போ அண்ணன் சொல்ல போகிறாரு. சரிங்களா? வாங்க இப்போ அதுக்குள்ளே போகலாம். கமா. மக்களே, இது ஆக்சுவலாக வந்து ஆத்தரைஸ்டு, அதாவது அங்கீகாரம் பெற்ற ஒரு கிளினிக்கு. அண்ணா, இப்போ நம்ம ஜெய்சுகா வைத்தியசாலையில் வந்து எந்த மாதிரியான மருத்துவ மூலிகைகள் வந்து நீங்கள் மக்களுக்கு வந்து கொடுக்குறீங்க? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நிறைய மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஹோமியோபதிங்கிறாங்க, இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த மெடிசன்ஸ் வந்து கையாளுறீங்க மக்களுக்கு வந்து அந்தந்த நோய் நொடிகளுக்கு? முக்கியமாக வந்து நம்ம இன்னொரு குரலை நான் கொஞ்சம் முன்னெடுத்து வைக்க விரும்புகிறேன். என்னன்னா வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எங்கேயே 3 அப்படின்னு ஒரு குரல் வந்து நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மருத்துவ அணுகுமுறை எப்படி அப்படின்னும் பொழுது எதுவாக இருந்தாலும் இந்த 3த்துல வாதம், பித்தம், கபம், இதுதான் வந்து அந்த 3 விஷயங்கள் அவர் சொல்றது. இதுல எது கூட குறைஞ்சிருந்தாலும் நமக்கு வியாதி வரும். அப்போ வாதத்தை வந்து சீர்படுத்துறதுக்கான மூலிகைகள் இருக்கு, பித்தத்தை சீர்படுத்துறதுக்கான மூலிகைகள் இருக்கு, அதே மாதிரி கபத்தை சீர்படுத்துறதுக்கான மூலிகைகள் இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி முதல்ல வந்து நம்ம நாடி பார்த்துட்டு இதில் எது கூட இருக்கோ குறைய இருக்கோ அதை சார்ந்து இருக்கிற ஹெர்பல் காம்பினேஷன்ஸ் முக்கியமாக வந்து கொடுப்போம். அடுத்து சித்தா மெடிசின்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போனோம்னா ஹெர்போ மினரல் காம்பினேஷன், மெட்டாலிக் மினரல் காம்பினேஷன்லாம் இருக்குது. பட் நாங்கள் அதுக்குள்ளே போகலை. நம்ம வந்து முழுக்க வந்து இங்கே மூலிகை மருத்துவம் தான் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஹெர்பல் மெடிசன் ஹேஸ் நோ நோன் சைட் எஃபெக்ட்ஸ். இதை தாண்டி அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப கிரானிக்கான பேஷண்ட்ஸ், அதாவது நோய் முற்றிய நிலையில் இருக்கவங்களுக்கு அதை நாங்கள் கொஞ்சம் சேர்ப்போம். பொதுவாகவே ஆனால் மூலிகைகளை கொண்டே நாங்கள் சரிப்படுத்திடுவோம் அவங்களுடைய பிரச்சனைகளை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேப்சூல் வகைகளை, சில மூலிகைகளை சூர்ணங்களாக கொடுப்போம். அப்புறம் வந்து சிறப்பு வகைகளில், முக்கியமாக சிறப்பு வகைகளை பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் தெரியும், கொரோனா டைமில் வந்து கபசுர குடிநீர் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மெடிசனாக எல்லாருக்கும் சாப்பிட்டு இருந்தாங்க, கொடுத்தாங்க. உலகமே மருந்துக்காக தத்தளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கபசுர குடிநீர் சித்தா மருத்துவத்துடைய காம்பினேஷன் தான் அது சரிப்படுத்துச்சு. ஆனால் அதுலேயே அது நிறைய பேருக்கு ஹீட்டையும் ஏற்படுத்துச்சுன்னு வந்து கேள்விகள் பட்டோம். நம்ம வைத்தியசாலையில் இந்த கபசுர குடிநீரையே வந்து நம்ம ஒரு சிரப் காம்பினேஷனில் குழந்தைகள்லேருந்து பெரியவர வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி இங்கேருந்து கேனாக அனுப்பிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு. இன்ஃபேக்ட் கொரோனா டைமில் நாங்கள் மட்டும் ரோட்டில் வந்து நாங்கள் மருத்துவர்களாக வந்து பல இடங்களுக்கு இந்த மருந்துகளை வந்து கொடுத்துட்டு வந்தோம் முக்கியமாக. ஸோ முக்கியமாக நிறைய பேருடைய கருத்தில் வந்து என்ன இருக்குன்னா, ஒருவேளை இந்த சித்தா மெடிசன்லாம் வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணிடுமோ, அது வந்து ஹீட்டை ஏற்படுத்துமோ, இப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் தவறான புரிதல்கள் இருக்குது. அப்படி கிடையாது. பொதுவாகவே நம்மளுடைய பாடி வந்து ஹீட்டாக தான் இருக்குது. நாங்கள் நாடியில் பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, அதை சரிப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்க்கும். அப்போ சில பேருக்கு ஒரு வாமிட் வரலாம், இல்லை லூஸ் மோஷன் வரலாம். நம்மளுடைய முன்னாடி பதிவிலே நம்ம என்ன சொன்னோம், இது ரெண்டுமே வந்து வயிறை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்படின்னு சுத்தப்படுத்தினா தானே வியாதி போகும்.
அப்போ இந்த மாதிரியான மருந்துகளை கொண்டு அவங்களுக்கு வந்து நம்ம அதாவது அதே மாதிரி ஓவர் டோஸும் பண்ணாம காம்பினேஷன் வந்து நம்ம அவங்க வியாதிக்கு ஏற்ற மாதிரி ரூட் காசை வந்து நம்ம பார்த்து அளவா கொடுத்து அவங்களுக்கு நம்ம சீர்படுத்திட்டு வரோம். இது வந்து ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அந்த காம்பினேஷன்ஸ் மட்டும் முக்கியம். ஆனா மூலிகைகளை கொண்டே சரிப்படுத்திட்டு வரோம். இங்க நம்மளுடைய ரூமை பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு ஃபுல்லா மூலிகைகள் தான் நாங்க கொட்டி வச்சிருப்போம். ஏன்னா வந்து இந்த மூலிகைகளை ஒருத்தரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அரச மரம் ஆலமரம்னாலே தெரிய மாட்டேங்குது. நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண சொன்னோம்னா தெரிய மாட்டேங்குது. மரத்தை எல்லாத்தையும் வெட்டிட்டு வேற ஒரு பக்கம் வர. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ உங்களுடைய மெடிசன்ஸ்க்கு வந்து இந்த டைம் லிமிட்ஸ்னு ஏதாவது இருக்கா, இந்த டியூரேஷன் ஏதாவது இருக்கா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட வரமைங்களேன், இப்போ நீங்க வந்து இத்தனை மாசத்துக்குள்ள இது வந்து கிளியர் பண்ணிடலாம், இவ்வளவு மாசம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது இருக்கிறதா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கான உணவு முறை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க சித்தா பொறுத்த வரைக்கும். நீங்க வந்து ஒரு சிலர் முட்டை சாப்பிடலான்றாங்க, சரிங்களா, கோழி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள் இருக்கா? நல்ல ஒரு கேள்வி நீங்க முன்னெடுத்து வச்சது. கண்டிப்பா விஷயங்கள் இருக்கு. உணவு பத்தியங்கள் அப்படின்றது வந்து சில மருந்துகளுக்கு உண்டு. நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம மினரல் மெட்டாலிக் காம்பினேஷன் இருக்கிற மருந்துகளுக்குலாம் சில பத்தியங்கள் கண்டிப்பா அவசியம். பட் வெறும் ஹெர்பல் காம்பினேஷன் மட்டும் கொடுக்குற மருந்துகளுக்கு பத்தியம் கிடையாது. ஆனா நாங்க பத்தியம்னு எதை சொல்றோம்னா, அவங்க வியாதி சரியாகணும்ல. சில வியாதிகள் உணவுனால தானே வருது. இப்போ நம்ம மீன் சொல்றோம், முட்டை சொல்றோம், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஊசி அடிச்சு தான் வருது, பிராய்லர் கோழியில இருந்து ஆரம்பிச்சு. அப்ப அதுவே வியாதி தானே முதல்ல. அப்போ வந்து மருந்தையும் கொடுக்கணும், அதுவும் மறுபடியும் மேற்கொண்டு சேராம பாத்துக்கணும்ல, அப்பதானே வந்து அவங்களுக்கு பிரச்சனை சரியாகும். ஸோ அப்படிதான் வந்து நம்ம சில பத்தியங்களை சொல்றோம் அவங்களுக்கு முக்கியமா. ஸோ நிறைய இன்னைக்கு வந்து உணவுகள்லாம் வந்து மருந்தடிச்சு வர்றதுனால எதெல்லாம் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ல எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் எடுத்துக்க கூடாது, இப்படின்ற விஷயங்களை நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு வரோம். ஆனால் அப்புறம் நீங்கள் தான் அந்த சொன்ன அந்த டைம் லிமிட்ஸ் பற்றி கேட்டிருந்தேன். ஆமாங்க, முக்கியமாக அந்த கால அளவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இந்த கால அளவு வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்காது. முக்கியமாக இது வந்து ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இதில் முக்கியமாக சிறு வயதில் இருக்கவங்களுக்கு நம்ம சீக்கிரமாகவே சரிப்படுத்திடலாம். ஏன்னா இது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நம்ம சரிப்படுத்திடலாம். ஆனாலும் சரிப்படுத்தினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், அதை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடைபிடிச்சிக்கிட்டே வந்தாங்கன்னா வியாதியே இல்லாமல் பார்த்துக்க முடியும். அவங்கள மருந்துகளும் இல்லாமல் உணவுகளையே மருந்தாக்கி அவங்க சரிப்படுத்திக்கலாம். அப்புறம் வயதானவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூடும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். இந்த மருந்து போயிட்டு ரத்தத்தில் சேரணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு 6 மாத காலத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மிடில் ஏஜில் இருக்கவங்க இருக்காங்களா, இவங்க கொஞ்சம் ஆசிலேட்டிங். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சில நேரம் உணவையும் வந்து முழுசாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கவும் முடியாது, மருந்தையும் சில நேரம் முழுசாக எடுத்துக்கவும் முடியாது, வேலை நிமித்தம் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆவரேஜ் கணக்காக வந்து நாங்கள் கண்டிப்பாக முதல்ல ஒரு 6 மாத காலம், 6 மாத காலத்தில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் 1 மாதம் தான் மருந்து கொடுப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம 2வது மாதம் நாடி வந்து செக் பண்ணணும், அதில் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க இல்லைன்றதே தெரிஞ்சிடும் நாடியில். அதை சார்ந்து தான் அடுத்த மாதம் கொடுப்போம். ஸோ இப்படி இந்த கால அளவு வேரி ஆகும். இப்போ நீங்கள் வந்து நம்ம சித்த மருத்துவம் கொடுக்குறீங்க இல்லைங்களா, அந்த மருந்துக்கு கூட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போடலாமா? நல்ல ஒரு கேள்வி. கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடமாக ஆங்கில மருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 8 வருடம் 10 வருடம் 25 வருட காலம் 30 காலம்லாம் 30 வருடமாக எடுத்துகிட்டு வரலாம் சொல்லுவாங்க, சுகருக்கு பிபிக்குன்னு. இவங்களுக்கெல்லாம் நம்ம உடனே ஸ்டாப் பண்ண முடியாது. இதுவும் சித்த மருத்துவ மருந்துகளும் வந்து எந்த வகையிலும் இன்டராக்ட் ஆகாது, கான்ட்ராடிக்ட்லாம் ஆகாது. ஏன்னா இதுவும் உணவு வகைகளை சார்ந்தது தான் சித்த மருத்துவம். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஜெயண்ணா, இப்போது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த நோய் தொற்றுலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடுது. சளி பிடிச்சதுன்னா அந்த குழந்தைங்க பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்துடுது, ஜுரம் வந்தாலும் வந்துடுது. எதனால் வருது அது? முக்கியமாக வந்து இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த இயற்கையோட, அதாவது முன்னாடி காலகட்டத்திலலாம், எங்கள் காலகட்டத்தில் நாங்கள்லாம் வந்து வெளியில் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம், அவுட்டோர்ஸில் வெயிலில் இதெல்லாம். இன்னைக்கு யாருமே வீட்டுக்கு வெளியே வரமாட்டேன்றாங்க. முக்கியமாக வெயிலில் வந்தோ இல்லைன்னா வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் மிக மிக குறைவாக இருக்குது. ஏன்னா விட்டமின் டி வெயிலில் இருந்து கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய இம்யூன் பூஸ்டர். இன்னைக்கு வெயிலில் இருக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு குழந்தைங்க. 2வது வந்து மண்ணில் விளையாடுறது வந்து ஆக்சுவலி இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். முக்கியமாக நம்ம கூட ஒரு ஆடு பார்ப்போம், கரை நல்லது அப்படின்ட்டு வந்து சேத்துல இப்படி பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து மண்ணில் விளையாடுறது, இயற்கை சூழ்நிலைகளில் விளையாடுறது வந்து குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். அதுவும் இன்னைக்கு ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு, முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா. இதுவே வந்து நோய் தொற்றுக்கு முக்கிய காரணமாக ஆகுது.
ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கசப்புகளோ துவர்ப்புகளோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்குலாம் இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமா இனிப்பு கொடுக்குறாங்க, இல்லை காரம் இந்த மாதிரிலாம் தான் கொடுக்குறாங்க. கசப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இம்யூன் பூஸ்டர் அந்த சுவை. ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல. அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதனாலதான் நோய் தொற்று ஈஸியா பரவுது. ஆற்றல் குறையறதுக்கு காரணம் வந்து இனிப்பு சுவைகள் அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த டிவி யாரெல்லாம் பார்த்து வெள்ளை சக்கரை சார்ந்து இருக்கிற உணவுகள், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்து ஆயில் ஐட்டம் அதிகமா எடுத்துக்கிறது, அந்த ரெஃப்ரிஜிரேட்டட் ஐட்டம் சில்லுன்னு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இம்யூனிட்டியை குறைச்சோம். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ புதுசா சர்க்கரையிலே ஏதோ ஒரு சர்க்கரை ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதே மாதிரி உப்புல கூட என்னமோ ஒரு உப்புலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி? அதுவும் இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லது. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் அப்படி மாறிட்டு வருது. என்னன்னா இன்னைக்கு எல்லா டீ கடையிலயும் நாட்டு சக்கரை ஒன்று வந்துருச்சு. நாட்டு சக்கரைக்கும் வெள்ளை சக்கரைக்கும் இது வெள்ளை சக்கரை வந்து ரிஃபைன்டு. அதுல இருக்கிற அந்த கலர்கள் எல்லாம் எடுத்துட்டு ரிஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா அந்த கலர்ல வந்து சில சத்துக்கள் இருக்கு. ஸோ நாட்டு சக்கரை ரொம்ப நல்லது. கருப்பட்டி அதை விட ரொம்ப சிறந்தது. ரொம்ப சிறந்தது. ஆமா, கருப்பட்டின்றது. ஏன்னா இது வந்து சக்கரை வந்து கருப்புல. ஏன்னா என்னுடைய நண்பர் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே வந்து ஒன்று இந்த கருப்பட்டியில் தான் வந்து டீ குடிப்பா போல, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணா போல. ஸோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயத்தை வந்து நிறைய மெயின்டைன் பண்ணா போல. யோகா பண்ணுறா போல, விடிய காலில் எழுந்து எங்கெல்லாம் தூங்க விட மாட்டா போல. ஸோ இல்லை, எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவருடைய விஷயங்கள் வந்து அவர் அவ்வளோ பாதுகாப்பார். எந்த ஒரு விஷயமும் அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். அந்த காய்கறிகள் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் என்ன கம்பல் பண்ணாலும் சரி, அவருக்கு வேணாம் தான். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடியவர். சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெயன், இப்போது பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனைன்னு ஒன்று வருது, சரிங்களா? அதாவது மாதவிடாய் டைம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து வயிறு வலிக்குது அப்படிங்கிறாங்க. வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலராக வந்து அந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கு நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா? அதுக்கு இல்லை பேசிக்காகவே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டண்ட்டாக, அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டில் இருக்க அந்த லைக் வெந்தயம் அந்த மாதிரி ஐட்டங்களே வச்சு அவங்க வந்து சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முக்கியமாக சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அருமையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம மருந்துகளையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிரப் வகைகள், அப்புறம் இந்த கேப்சூல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைருலினா சொல் பாசின்னு சொல்லுவோம். ஓகே. அத்தனை வகையான நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸையும் இந்த டேப்லெட்டா? ஆமாம். ஓகே. இது வந்து ஒரு ஃபுட்டு தான் பொதுவாக. இது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம். இது எல்லா வகையான நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சிஸும் அவங்களுக்கு சரிப்படுத்திடும். முக்கியமாக அதுலேயே பாதி வியாதி சரியாயிடும் அவங்களுக்கு. முக்கியமாக அப்புறம் இதெல்லாம் ஹெர்பல் காம்பினேஷன்ஸ் நம்ம கொடுக்கறது. இந்த சிரப் ஃபார்ம் ஆகட்டும். இப்போ நம்ம வாத பித்த கபம்னு சொன்னோம். இதுல வாத பித்தத்தை சரிப்படுத்தக்கூடியது இது. அதனாலதான் வாத பித்த நிவாரணின்னு அதுக்கு வச்சிருக்கோம். ஓகேவா? அப்புறம் நம்ம கொரோனா டைம்ல கபசுரத்தை ஒரு ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்தது அப்படின்றது தான் இந்த சஞ்சீவனி சிரப் அப்படின்றது. இந்த சஞ்சீவனி சிரப் இது வந்து கபத்தை சரிப்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றல பல்மடங்கு அதிகப்படுத்தும். குழந்தைகள்ல இருந்தே இதை வந்து சாப்பிடலாம் எல்லாருமே. ஓகேவா? ஸோ இது வந்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத மருந்துகள். இதை வந்து நம்ம மாதவிடாய் பிரச்சனையில இருக்கிற பெண்களுக்கும் கொடுப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி, குழந்தைகளுக்கான இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுவோம், இது கொடுப்போம். இப்போ அதே மாதிரி உங்க கேள்விக்கும் வருவோம். இந்த மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் பின்பற்ற வேண்டிய சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை சுழற்சியில நிறைய மாறிடுச்சு. அன்னைக்கு காலகட்டத்துல வந்து இந்த மாதவிடாய் காலங்கள்ல வந்து பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது வந்து வீட்டுல தனியா அவங்க இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஏன் இருந்ததுன்னா, அவங்களுக்கு பிசிக்கல் ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது, மென்டல் ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம்ல யூட்ரஸ் அதிகமா சூடாகும். அந்த டைம்ல இவங்க ஒர்க் பண்ணாங்கனாலோ இது பண்ணாலும் இன்னும் அதிகமா சூடாகி யூட்ரஸோடைய ஆற்றல் வந்து குறைஞ்சிடும். ஸோ இன்னைக்கு காலகட்டத்துல முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெயின் இல்லாம பாத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதவிடாய் காலங்கள்ல முதல் விஷயம் அதை சரிப்படுத்திக்கலாம். இது ரெண்டாவது வந்து மாதவிடாய் காலங்கள் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக யூட்ரஸ் ஹெல்த்தி ஃபுட்ஸ்ன்னு சிலது இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை வகைகளில் இந்த லவங்கப்பட்டை, இந்த அசோகப்பட்டைலாம் சொல்லுவோம். ஆமாம். இதெல்லாம் வந்து அழகாக ஒரு கஷாயம் வச்சு அவங்க குடித்தாங்கன்னா அவங்களுடைய யூட்ரஸ் வந்து நல்ல பலப்படும். அதே மாதிரி நாங்கள் மாதுளம் பழத்தை, பெண்களுக்கு ரொம்ப உகந்த பழம், அதில் மாதுளம் பூ, மாதுளம் பழத்தோடைய ஓடு, அவுட்டர் ரெட் ஸ்கின் சொல்லுவோம் இல்லையா, அதோடு சேர்ந்து ஜூஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி பெண்கள் குடிக்கும் போது அவங்களுடைய யூட்ரஸ் வந்து பல மடங்கு வந்து பலப்படும். ஓகேங்களா? அப்புறம் நாங்கள் நிறைய மகளிர் நலத்துக்காக நாங்கள் பெண்கள் காலேஜஸ்லலாம் போயிட்டு அவேர்னஸ் கொடுப்போம்.
அதில் ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம். ஏன் இந்த பிரச்சனைகள் வருது பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, முக்கியமாக அவங்க எல்லாருமே பகல் உணவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. காலை உணவை ஸ்கிப் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு வந்து அனிமிக் ஆயிடுறாங்க, பிளட் கவுண்ட் குறைஞ்சிடுது இயல்பாகவே. அப்போது யூட்ரஸும் அடி வாங்கிடுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லாரும் படிக்கிற பெண்மணிகள் இருந்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா, காலை உணவை மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சாப்பிட்டுருங்க. இரவு உணவை சாப்பிடாம இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். இதை பண்ணாலே யூட்ரஸ் இன்னைக்கு இருக்கிற சார்ந்த இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியம் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை யூட்ரஸ் ப்ராப்ளமே நம்ம சீர்படுத்திக்கலாம். அப்புறம் நீங்க கேட்டிருந்தீங்க, முக்கியமா பெண்களுக்கு வந்து இந்த வயிறு வலி முக்கியமா மாதவிடாய் காலங்களில் வருதுன்ட்டு அதுக்கு ஒரு அருமையான கை வைத்தியம் இருக்கு. அந்த காலத்துல நம்ம பாட்டிகள்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டுல பண்ணிக்கலாம், வீட்லயே பண்ணிக்கிறது தான். அவங்க தோட்டத்திலே இருந்த ஒரு மூலிகை தான் அது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மலைவேம்பு. அந்த மலைவேம்புடைய இலைகளை வந்து அவங்க ஒரு சுண்டக்காய் அளவு வந்து அரைச்சி அதை வந்து காலை வெறும் வயிற்றுல வந்து ஓரளவு கொஞ்சம் பச்சை தண்ணியில் கலந்தும் குடிக்கலாம், இல்லைன்னா அதை அப்படியே போட்டு தண்ணி போட்டு முழுங்கிடலாம். இந்த மாதிரி அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சி காலங்களில் இருக்க 3 நாள் காலையில் பண்ணிட்டு வந்தாங்கனாலே அவங்களுடைய யூட்ரஸ் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம். இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக சரியாயிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இந்த மலைவேம்பா, இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குமா? நாட்டு மருந்து கடைகளில் பொடிகளாக கிடைக்கும். ஓகே. பட் பச்சையாக சாப்பிட்றது மிக மிக சிறந்தது. அது எங்கே கிடைக்கும்? அது வந்து இயற்கையா விளையிறது தான். அது கிடைச்சதுனா தான் அப்படி சாப்பிட முடியும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மூலிகைன்னு சொல்லிடுறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க வியூவர்ஸ் எத்தனையோ பேர் பார்க்கும்போது அதுல சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாமே. மிளகரணை. என்ன சொன்னீங்க? மிளகரணை. மிளகு இருக்கு இல்லையா, மிளகு மாதிரி இது பேர் மிளகரணை அப்படின்னு. ஆமா, இது ஒரு கொடி வகையை சார்ந்தது, முள்ளா இருக்கும். இந்த செடியோடைய இலைகளையும் இதே மாதிரி வந்து அரைச்சி வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வருது. இப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வயிற்று வலி பிரச்சனை முக்கியமா. இது வந்து எத்தனை நாளா சாப்பிடணும்? அந்த மாதவிடாய் சுழற்சி காலங்கள் 3 நாள் இருக்கும் இல்லையா, அந்த 3 நாளும் காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிடணும். ஓகே. இப்போ ஒரு சிலவங்களுக்கு 3 நாள் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு 5 நாள் 7 நாள்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த பீரியட் டைம் வந்து இது எடுத்துக்கலாம். இது வந்து எடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆமா, முக்கியமா. ஓகே. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரையும் வேலை உள்ள குறிச்சு நீங்க அந்த 3 நாள் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கிறதுனால அந்த டைம்ல முக்கியமா இயல்பா பண்ற வேலைகளோட கொஞ்சம் வேலைகளை குறைச்சிக்கிறதோ சுருக்கிக்கிறதோ, போத் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி. இதை பண்ணும்போது அவங்க யூட்ரஸ் வந்து நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கும். முக்கியமா இந்த யூட்ரஸ் வந்து அழிவாங்கிறதுக்கு பெண்களோட அடிகிற ஆடைகளும் முக்கியமான காரணமா அமையுதுங்க. அதுல வந்து டைட்டா அவங்க வந்து ஆடைகள் அணியும் பொழுது அந்த பகுதிகளில் அதிக சூடாகுது. நம்ம இந்தியாவுடைய தட்பவெட்ப நிலைகளை பார்க்கும்பொழுது அந்த ஆடைகள் வந்து ஆக்சுவலி நமக்கு சரிப்பட்டு வராத ஆடைகள். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூட்ரஸ் வந்து கண்டிப்பாக வந்து அடிவாங்க, அதிக சூடாகி. முக்கியமாக இப்போ வயிறு வலின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமையுது. ஆனால் இப்போது நீங்கள் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தைராய்டுன்னு ஒரு பிரச்சனை வருது. இதுக்கும் யூட்ரஸ்க்கும் ரிலேட்டட் இருக்கா? அதை சார்ந்து தான் அந்த தைராய்டு வருதா இல்லை காமனாகவே வருதா? கண்டிப்பாக வந்து யூட்ரஸ்க்கும் தைராய்டுக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குங்க. அதனால தான் வந்து பெண்கள் தான் நிறைய பேர் தைராய்டுனால அவதிப்படுவாங்க ஆண்களை விட முக்கியமாக. ஏன்னா இந்த தைராய்டு வந்து நாளமில்லா சுரபின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கிளாண்டு, எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவோம். இந்த நாளமில்லா சுரபி அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு டியூப் மாதிரிலாம் கிடையாது. அது வந்து உணர்வுகள்னால சுரக்கப்படுறது தைராய்டு கிளாண்ட் அப்படின்றது. அந்த உணர்வுகள் வந்து யூட்ரஸோட தொடர்புடையது. முக்கியமாக ஒரு பேஷண்ட் வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம்னால வந்து எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட நாங்கள் நாடியை பார்த்து நீங்கள் எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களான்னா ஆமான்னு அதை ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க இந்த கோவத்தோடைய வெளிப்பாடாக அப்பப்போ வீட்டில் யாரும் இல்லாமல் போது செவத்தை குத்திப்பாங்க. இப்படிலாம் வந்து ஆமா, இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க யூட்ரஸ் தான். யூட்ரஸ்னால உணர்வு நிலைகள் மாறுபடுது. உணர்வு நிலைகள்னால இந்த நாளமில்லா சுரபின்னு சொல்லக்கூடிய தைராய்டு கிளாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ இதுக்கு வைத்தியம் வந்து தைராய்டுக்கு வந்து நம்ம வைத்தியம் பார்க்க கூடாது, யூட்ரஸை தான் சரி பண்ணணும். அப்போ நம்ம ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே வந்து பேலன்ஸ்ல வந்துடும் முக்கியமா. அதனால தான் பிரெக்னெண்டா இருக்கப்போ முக்கியமா வந்து தைராய்டோடைய லெவல்ஸ் மாறுபடும். அப்போ கொடுப்பாங்க. ஏன் மாறுபடுதுன்னா அங்க யூட்ரஸ் மாறுபடுறது. கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த மாதிரி தைராய்டு வரும். கர்ப்பிணி பெண்களுக்கு அதாவது பிரெக்னன்சி தைராய்டு, பிரெக்னன்சி சுகர்னே அதுக்கு பேரு. இப்படிலாம் இருக்கு. ஏன்னா யூட்ரஸ் நிலைகள் மாறுபடுறதுனால. இப்போ இந்த தைராய்டுலேயே வந்து இந்த த்ரோட் கிட்ட ஒரு வகையான தைராய்டு வரும். இது எல்லாமே அது ரிலேட்டட் தான பெண்களுக்கு? ஆமா, இந்த த்ரோட் ரிலேட்டடா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு தூரம் வீங்கி இருக்குது.
சரிங்களா? அதுக்கு காரணமும் வந்து அந்த யூட்ரஸ் தான். யூட்ரஸ் தான். ஓகே. அப்போ ஆண்களுக்கு வரதெல்லாம் அதாவது ஆண்களுக்கு வர தைராய்டு வந்து அவங்களுடைய ஜெனிட்டல்ஸ்னால வர்றது. முக்கியமா அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகள்ல ப்ராப்ளம் வரும்பொழுது தைராய்டு ஆண்களுக்கு. ஓகேமா. சோ இது எல்லாமே வந்து பர்சனல் பிளேसेस வச்சு தான். ஆமா, அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய மாற்றங்கள் தான் தைராய்டா வெளிப்படும். ஓகே. பட் அது வந்து ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ கிடையாது. தைராய்டை மட்டும் நம்ம அங்க பார்க்க கூடாது. இது சரியாகும் பொழுது தான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நார்மலான நிலையில இருக்கும்போது தைராய்டு நார்மல். அப்போ நம்ம வந்து இது சார்ந்த விஷயத்துக்கான மெடிசன்ஸ் எடுத்தா தைராய்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இது எல்லாமே இயல்பா இருக்கும் அது தைராய்டு. மக்களே, இப்போ கேட்க போற क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான ஒரு क्वेश्चन இது. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக நான் வந்து அன்னைகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது. உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வரும். ஆனால் இப்போது ஆண்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் எல்லாம் உருவாயிடுச்சு, சரிங்களா? இது வந்து IVF அது என்னமோ சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆண்மை குறைபாடு அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு மட்டும்தானா இல்லை பெண்களுக்கும் இருக்கா? அதே மாதிரி வந்து இந்த ஆண்மைக்கு வந்து மெடிசன்ஸ் ஏதாவது இருக்கா? என்ன விஷயம் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லுங்கள். நம்ம வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயம் வந்து இதுதான், இந்த ஆண்மை குறைபாடு, சரிங்களா? நானே வந்து சொல்லக்கூடாது, பட் நிறைய நண்பர்கள் வந்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்களேன். நிச்சயமாங்க. நம்ம கடந்த ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு விஷயம் கொடுத்தது, நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ட்டு. ஏன் கொடுத்தது அப்படின்னா, ஒருத்தருங்க வந்து அதாவது ரொம்ப எளிதா 5-10 குழந்தைகள்லாம் வந்து எடுத்துட்டு இருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு என்னன்னா 1 குழந்தை 2 குழந்தைக்கு அவதிப்படுற நிலைக்கு வந்து உருவாயிருக்கும். இதுக்கு முக்கிய காரணமே வந்து உணவும் வாழ்வியல் முறையும் தான். அன்னைக்கு இருந்த உணவுகள் மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து இயற்கையே எதுவும் கிடைக்கிறது இல்லை. அதுவே மருந்துகள் அடிச்சுதான் வருது, விதை இல்லாம வருது. இப்போ பழங்கள் விதை இல்லாம வருது அப்படின்னா, விதை இல்லாத பழங்களை சாப்பிடும் போது நமக்கான விதைப்பையும் வேலை செய்யாம தான் இருக்கும். முக்கியமா இந்த லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்கு, சில உணவு பழக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அவங்க ஆண்மையை வந்து நம்ம மீட்டெடுத்துட முடியும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 வயசுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம சரிப்படுத்தவும் முடியும். ஆண்மை குறைபாடை சரிப்படுத்த முடியும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சில மருந்துகளை வந்து கொடுத்து சில உணவு முறைகளுக்கு அவங்களை தயார்படுத்தி விட்டா மட்டும் போதும். அடுத்து வந்து இப்போ நம்ம தைராய்டை பத்தி பேசணும். ஆண்களுக்கு தைராய்டு வரும், ஆண்களுக்கு தைராய்டு இருக்கு, பெண்கள் அளவுக்கு வராது. பட் ஆண்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படின்னாலே அது அவங்களுடைய விதைப்பையோட தொடர்புடையது, சரிங்களா? விதைப்பை வந்து அவங்களுக்கு மாற்றம் அடைஞ்சிருந்தாலோ, அதுக்கு போக வேண்டிய ரத்தம் போகாம இருந்தாலோ, அதுல நரம்பு வீக்கம் வந்திருந்தாலோ, இது எல்லாமே வந்து அவங்களுடைய ஆண்மையும் குறைக்கிற தன்மையை ஏற்படுத்தும், தைராய்டு ப்ராப்ளத்தை உருவாகும். ஸோ ஆண்களுக்கு ஏதாவது தைராய்டு சிம்டம் இருந்தால் அவங்க வந்து அவங்களுடைய ஆண்மை குறைபாடு விஷயங்களை பற்றி யோசிக்கணும் கொஞ்சம் அப்படின்றது இங்கே நம்மளுக்கு ஒரு சிம்டமா நம்ம எடுத்துக்கணும். அடுத்த ஆண்மை குறைபாடுக்கு சில உணவுகள் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். முக்கியமா வந்து ஒரு பழமொழி இருக்கு, முருங்கையை தின்றவன் வெறுங்கையோட போக மாட்டான். இப்போ பொதுவாக வந்து நம்ம ஆண்மை குறைபாடுக்கு வந்து சில முக்கியமான வந்து விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அதை வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய இளைய சமுதாயம் ஃபாலோ பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு. இது வந்து வெறும் ஆண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இப்போ சேர்த்து சொல்லணும்? இரு பாலினருக்கும் 2 பேருக்குமே வந்து இதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கறத ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் எல்லாருமே. இதில் வந்து முக்கியமாக வந்து உடற்பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக அவசியம். இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப குறையுது. உடற்பயிற்சி நமக்கு செய்யும்பொழுது நமக்கு ரத்த ஓட்டம் அத்தனை உறுப்புகளுக்கும் போகும், முக்கியமாக வந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுக்கு. ஸோ இந்த உடற்பயிற்சியிலேயே வந்து இடுப்புக்கு கீழே பயிற்சி பண்ணுறதுன்னு சிலது இருக்குது, சில உடற்பயிற்சிகள். இது வந்து சித்த மருத்துவத்திலேயே வந்து இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரியான உடற்பயிற்சி இடுப்புக்கு கீழே இருக்க பயிற்சிகள் நீங்கள் போட்டால் வரும், உங்களுக்கு கூகுள்லேயும் வரும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தாலும் வரும். கீகல் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன எக்ஸசைஸ்? கீகல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளட் சர்க்குலேஷனை அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு கொடுக்கும். இது வந்து உடற்பயிற்சியாக சொல்லிட்டேன். இப்போ உணவு முறைகள் சிலதை சொல்கிறேன். முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து முருங்கைக்கீரை. முருங்கை அப்படின்றது வந்து எல்லா வகையான இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை சரிப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான மருந்து ப்ளஸ் உணவு.
இதில் முருங்கை இலையிலேருந்து ஆரம்பித்து பிஞ்சிலேருந்து பூலேருந்து காயிலேருந்து எல்லாத்தையுமே வந்து அன்றாட உணவுகளில் நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அதே மாதிரி இந்த நட்ஸில் வந்து வால்நட்டு, அதுக்கப்புறமா வந்து பாதாம், இந்த மாதிரியான உணவுகள்லாம் வந்து நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும். முதல்ல வேகமாக இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பொறுமையாக மென்று சாப்பிட்டாதான் அதில் இருக்கிற ஆற்றல்கள் வந்து போயிட்டு நமக்கு ரத்தத்தில் சேர்ந்து நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் பலப்படுத்தும். அப்போ வந்து இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன்லேருந்து ஆரம்பித்து பல வகையான இந்த ஆண்மை குறைபாடு, அதுக்கப்புறம் பெண்கள் மலட்டுத்தன்மை அப்படின்ற இதை சார்ந்து இருக்கிற அத்தனை நோய்களையும் வந்து சீர்படுத்திக்க முடியும். அதே மாதிரி வெயிலில் இருக்கிறது, தினமும் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வெயிலில் இருக்கிறது. வெயிலில் நிற்கணும்னு சொல்கிறீங்க? ஆமாம், வெயில் வந்து உடல்ல படணும். அந்த ஏர்லி மார்னிங் ஆர் ஆஃப்டர் அது ஈவினிங் இந்த பிஃபோர், அதாவது சன்ரைஸ்ல இருந்து கொஞ்ச நேரம், சன்செட்டுக்கு பிஃபோர் கொஞ்ச நேரம். ஓகே. இப்படி இருக்கிறதும் வந்து நம்ம உடல்ல தேவையான அந்த முக்கிய உஷ்ணத்தை வந்து கொடுக்கும். அது வந்து ரொம்ப அவசியம். முக்கியமா இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லாம் எல்லாம் பொதுவாக வந்து நம்ம காலையில் நாய்கள்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சில பிராணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பாட்டு வெயில் அப்படியே உட்காந்துருக்கும். ஆமாம், அதுக்கு காரணமே அதுதான் முக்கியமாக. என்னன்னா வந்து அது அவங்களுக்கு உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அது வந்து இந்த வியாதிகள் எல்லாமே ஆக்சுவலி சரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராப்ளம் வரதை சரிப்படுத்தலாம். கொஞ்சம் வியாதி முத்திருச்சு அப்படின்னா வந்து நம்ம அதுக்கான முறையான மருந்துகள் இருக்கு. இந்த ஆண்மை குறைபாடு இப்போ சரி, பெண்களுடைய மலட்டுத்தன்மைக்கும் சரி, ரெண்டுத்தையும் வந்து நம்ம இயல்பாக சரிப்படுத்த முடியும். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக பண்ணுறோம். ஆமாம், அவங்க 2 பேரையும் வர சொல்லுவோம். அவங்க இருவருடைய நாடியும் பார்த்து என்ன ரூட் காஸ் இருக்கு, அதே மாதிரி அவங்க 2 பேருடைய உணர்வு நிலைகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி மாத்திக்கலாம்னு ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுத்து மருந்துகளையும் கொடுத்து அவங்களுக்கு நம்ம முறையா இதெல்லாம் சொல்லும்போது கண்டிப்பா ஒரு 30 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா ஒரு 5-6 மாதத்துல, 40 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வருடத்துக்குள்ள வந்து நம்ம அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த முடியும். மக்களே, நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஜெயன்னு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ். ஆக்சுவலாக வந்துன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து ஆண்மை குறைபாடு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க. ஓகேங்களா? ஜெய் சுகா வைத்தியசாலை இங்கே நீங்கள் கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் அதாவது எப்படின்னா கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸாக குழந்தை இல்லை, ஒரு 3 இயர்ஸாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரலாம். இவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இதோட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கேள்வி இல்லை, ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன் வைக்கிறேன். இன்னைக்கு வந்து நேட்டிவ் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? சரி. இப்போ நம்ம நேட்டிவ் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு எது இருக்கு? ஒன்று. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது நேட்டிவ் மெடிசன்ஸ்னா நீங்கள் சொல்கிறது இயற்கை மருந்து, கரெக்டுங்களா? ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது வந்து டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து மக்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலினா போயிட்டு ஒரு டேப்லெட், ஃபார் எக்ஸாம்பிள் டோலோ 650 அப்படின்றாங்க, அதை வாங்கி போட்டுக்கிறோம். அந்த டைமில் அதை கேட்டுருது, திரும்ப அகைன் மாறாதனாலும் நமக்கு வந்து அந்த விஷயங்கள் வருது. ஸோ இதுதான் வந்து நேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ், ரைட்? ஆனால் இதில் இன்னைக்கு நடைமுறையில் ஆனால் மக்கள் எப்படி புரிஞ்சிருக்காங்க, மாற்று மருத்துவம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனாக தான் இதெல்லாம் இருக்கு. ஓகே. எது ஆயுர்வேதா, யோகா, சித்தா, இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக எது இருக்கு? அது அந்த இன்ஸ்டன்ட் இருக்கு. ஆனா நேட்டிவ்னா என்ன? பாரம்பரியம் இல்லையா? ஆல்டர்னேட்டிவ்னா என்ன? ஆமா, அது என்ன? அதுக்கு மாற்றா இருக்கு. ஆனா இன்னைக்கு புரிதல் எப்படி இருக்கு? மாத்தி தான் இருக்கு. தலைகீழா இருக்கு. இந்த ஒரு அவேர்னஸ் வந்து முதல்ல மக்களுக்கு வரணும். இதுதான் நம்மளுடைய பிரைமரி மோட் ஆஃப் மெடிசன், நேட்டிவ். இப்போ ஒரு ஜுரம் ஏதாவது வந்தா எடுத்தோடனே போயிட்டு டேப்லெட் போடக்கூடாது. நம்ம நேட்டிவ் மருந்துகள் இருக்கு, அதை வந்து நம்ம ஒரு கஷாயமாவோ இதுவாவோ நம்ம வந்து வச்சு குடிக்கிறதுனாலயோ இப்போ இது ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஜுரம் வந்தா போயிட்டு மாத்திரை எல்லாம் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம அன்னைக்கு காலகட்டத்துல பாட்டி வைத்தியம்னு இருந்தது, அஞ்சரை பெட்டி வைத்தியம்னு இருந்தது. என்னன்னா ஏதாவது ஒரு வியாதி வந்து வந்தா, ஃபீவர் ஜுரம் வந்தா அங்க இருக்கிற மூலிகைகளையோ அங்க இருக்க சின்ன சின்ன சமையல் அறையில இருக்கிற இதை வச்சு சரி பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்களை. ஸோ அதுதான் எப்பவுமே நேட்டிவ் மெடிசன், ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்போ எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சித்தா, நாட்டு மருத்துவம் இந்த மாதிரி சொல்றீங்க, இங்கிலீஷ் மெடிசன் தான் ஹோமியோபதி அப்படின்றாங்க. நம்மளால ஏன் வந்து இந்த
போட்ட உடனே குணப்படுத்த முடியும் அப்படின்றது நம்ம ட்ரீட்மெண்ட்ல ஏன் அது இல்லை. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன்ஸில் வந்து போட்ட உடனே அதுக்கு வந்து ஒரு க்யூரபிள் கிடைக்குது. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்துடும் வைங்க, அது ரெண்டாவது. பட் அந்த இப்போ இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அந்த பெயினோ அந்த இதெல்லாம் போகுது. இது ஏன் அந்த மாதிரி இருக்கு? நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லையா? அதாவது நம்ம கிட்ட இருக்கு. ஒண்ணு முதல்ல வந்து இன்ஸ்டன்ட்டா சரிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன் அறுவை சிகிச்சை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய இதே அகத்தியர் தேரையர் போன்ற சித்தர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்களுடைய சைடில் இன்ஸ்டண்ட்டாக அது க்யூர் பண்ணல, சப்ரஸ் தான் பண்ணுது. அது நமக்கு தெரியும். ஆமாம், இன்ஸ்டண்ட்டாக சப்ரஸ் பண்ணுறது வந்து பிற்காலத்தில் என்ன பண்ணுதுன்னா அந்த வியாதியை உள்ளடக்கி பெரிய வியாதியாக மாற்றுது. புரியுதுங்களா? மக்கள் வந்து இன்ஸ்டன்ட் க்யூரை முதல்ல தேடக்கூடாது. இன்ஸ்டன்ட் க்யூர்னு ஒன்று கிடையாது, அது சப்ரஸ் தான் பண்ணுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து லேட் ஆகுறதுன்னு கிடையாது. சிலதெல்லாம் வந்து சீக்கிரமாகவே சப்ரஸ் அதாவது க்யூர் பண்ண முடியும். அதுக்கான மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்னன்னா அவங்களுடைய உணவு முறையில், வாழ்க்கை வழிமுறையில் இதை பண்ணி நம்ம ஹெர்பல் மெடிசனை கொடுக்கும்போது அவங்களுக்கு இமீடியட்டாக கேட்காதது அப்படின்னு கிடையாது. அப்புறம் இந்த மேன்யூல் சேனலுக்காக வந்து அவங்க இவ்வளோ உழைப்புகள் எடுத்து நம்ம இடத்துக்கு வந்து அவங்க இந்த பேட்டியெல்லாம் கண்டு உங்களுடைய நலத்துக்காக, மக்களுடைய பொருள் நலத்துக்காக வந்து பண்ணதுனால நம்ம வைத்தியசாலை சார்பாக அவங்களுக்கு இது மருந்து இல்லை, உணவு. இந்த உணவை வந்து நான் அண்ணனுக்காகவும் அவங்களுடைய டீமுக்காகவும் ஒரு பரிசளிப்பாக வந்து நாங்கள் வழங்குகிறோம். முக்கியமாக அவங்க வந்து உங்கள் ஆரோக்கிய நலத்தை கருதுனாங்க இல்லையா, அதனால் அவங்க ஆரோக்கிய நலத்தை கருதி நாங்கள் முக்கியமாக இதை அவங்களுக்கு கொடுக்குறோம். இது வந்து இந்தாங்கன்னா, இது வந்து ஒன்றும் இல்லை, சுருள் பாசின்னு ஒரு உணவை வந்து நாங்கள் மாத்திரை வடிவில் கொடுக்குறோம். இது பேஷண்ட் எல்லாருக்குமே நாங்கள் கொடுப்போம். பேஷண்ட்டாக இல்லாதவங்களுக்கும் பேஷண்ட் ஆகக்கூடாதுன்னு கொடுப்போம். ஓகே, சரிங்களா? அதனால் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் பயன்பெறுங்க. இது வந்து ஒரே ஒரு கிராம் இதோடைய குவான்டிட்டி 1 கிலோ காய்கறி பழங்களுக்கு ஈக்குவல். இதை வந்து நாசா விண்வெளிக்கு எடுத்துகிட்டு போவாங்க உணவா. இந்த சுருள் பாசி பத்தி நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வரும். இது எதுக்கு நான் பெனிஃபிட்? இது வந்து இன்னைக்கு இருக்க எல்லா வகையான ஊட்டச்சத்து குறைபாடு சரிப்படுத்திடும். உள்ள போயிட்டு ஊட்டச்சத்து குறைபாடு சரியாயிடுச்சுன்னா வியாதி வராது. இது எப்படி சாப்பிடணும்? இது வந்து இப்ப நாங்க மாத்திரை வடிவில் கொடுக்குறோம். டெய்லி ஒரு 2 மாத்திரை காலையில எம்டி ஸ்டமக்ல ஆமா போட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கணும். ஓகே, சரிங்களா? மக்களே, இங்க பாருங்க, எனக்கு கிடைச்ச கிஃப்ட் இது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சூப்பரான விஷயம் கொடுத்துருக்கீங்க. மக்களே, நீங்களும் வந்து நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ பாக்குறீங்க சரிங்களா? பார்த்துட்டு அப்படியே இல்லாமல் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் டவுட்டுகள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸும் இவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த மெசேஜஸ் இல்லாமல் அதையும் தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே கால் பண்ணி உங்ககிட்ட எந்த டைமாக இருந்தாலும் கேட்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தோன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி மாதிரி, சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த கரைச்சலும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு வரலாம், உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்கலாம். இங்கே மக்களே, நீங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குது. பிகாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மெசேஜஸ் உள்ள விஷயம் வந்து ஜெயன் வந்து நமக்கு வந்து சொல்லியிருந்தா போல், குழந்தைகள்லேருந்து, ஆண்கள்லேருந்து, பெண்கள்லேருந்து, முதியவர்கள் வரைக்கும் வந்து சூப்பரான மெசேஜஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பயனடைவீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்ன ஜெயனா? கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து பயனடைகிறத கடந்து பொது மக்களுடைய நலன் கருதி வந்து இப்போ ஆசான் அண்ணா அவர்கள் வந்து இவ்வளவு விஷயங்களுக்காக முயற்சி எடுத்து அவங்க சேனல்ல இத்தனை விஷயங்களை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, பதிவு பண்ணவும் போறாங்க. ஸோ இந்த வீடியோ சார்ந்து இருக்கிற உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சேனலில் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக தெரிவிக்கலாம். அதுக்கான பதில்கள் வந்து உங்களை வந்து சேரும். அதே மாதிரி இங்கே வைத்தியம் பார்த்துக்க வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் கடந்து கண்டிப்பாக இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பின்பற்றுறதுனாலே போதும். இது பொதுநலன் கருதி நம்ம கொடுக்குற வீடியோன்றதுனால அதுவே இப்போ இருக்கிற பல வியாதிகளை உங்களுக்கு சரிப்படுத்தும் நிச்சயமாக. அதே மாதிரி இங்கே வைத்தியசாலையில் இப்போது இந்த விஷயங்களை இப்போ நான் மட்டும்தான் தெரிவித்தேன். ஆனால் இங்கே இன்னும் நிறைய மருத்துவர்கள் நம்மளோட சேர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய தலைமை மருத்துவர்லாம் இருக்காங்க, அவர் தான் எங்களுக்கெல்லாம் குரு மாதிரி. ஆனால் அவங்களுக்கெல்லாமும் அவங்களுடைய சார்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்து இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆசான மூலியமாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக மேன்யூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க பயனுள்ளதாக உங்களுக்கு போடுவாங்க. கண்டிப்பாக மக்களே, உங்களுக்காக நான் வந்து பயனுள்ள மெசேஜஸான வீடியோஸ், இந்த உடம்பு சார்ந்த விஷயம் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் நம்மளோட சேனல் அடிக்கடி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் எப்பவுமே சொல்றது ரெகுலராக, பி ஹெல்த்தி, ஸ்டே சேஃப்,
டேக் கேர், டாட்டா அண்ட் பாய்.